அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியாக கொடுக்கணும். ஆசிரியருக்கு நீங்கள் ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா? ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்களா நடத்தலையா, மாணவன் ஒழுங்காக படிக்கிறாங்களா படிக்கல, இரண்டும் தான் ஒரு கல்வி திட்டத்தை நீங்கள் சரியாக சமமாக பார்க்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்கிறாங்க 5ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு 2 மாதம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதில் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் ஹோல்ட் ஆகிக்குவாங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும். அப்படி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும், அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு தமிழகத்தை பாருங்க, நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க. நேஷனல் லெவலில் 2018 ஏசர் ரிப்போர்ட்டுங்கிறது இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வி தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே. 22% தமிழ்நாடு, நான் சொல்ல 2018 ஒரு ஆண்டா வர்றேன். 2018 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு 22% குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது. கேரளா தான் ஹையஸ்டா இருந்தாங்க, 45% குழந்தைகள் 3ஆம் கிளாஸ்ல பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க. இதே இந்திய அளவில் பார்க்கும்பொழுது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் 56% குழந்தைங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண முடியல. 5ஆம் கிளாஸ்ல 72% குழந்தைங்களுக்கு டிவிஷன் தெரியல. 3ஆம் கிளாஸ்ல 80% குழந்தைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2021, இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடு குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேஷன் ஆவரேஜை விட அதிகம். கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8, கிளாஸ் 10 எல்லாத்துல கூட நம்ம நேஷனல் ஆவரேஜ் கீழே இருக்கும். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க வெறும் 2% மட்டும்தான் சயின்ஸ்ல ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்காங்க. 8% மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸ்ல என்ன லேர்னிங் அவுட்கம் இருக்குமோ 8% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட்கம் இருக்கு. 2026 NCERT சர்வே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில் 3ஆம் கிளாஸ்ல பாதி பேர்த்துக்கு தமிழை சரியா படிக்க தெரியல. 3ஆம் கிளாஸ்ல 20%, அதாவது 5ல் ஒருத்தருக்கு தமிழ் நம்முடைய தாய்மொழியில ப்ரொஃபிஷியன்சி இல்லை. இது பிராந்திய மொழிகளில் தமிழ் மொழி தான் கடைசியா இருக்கு. ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பா இந்த 3ஆம் கிளாஸ் குழந்தைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி மதர் லாங்குவேஜில் குறைவா இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு. அதே போல மேக்ஸ், அதே போல சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதற்காக இதை நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க, இது அரசுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னன்னா, நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சேன், நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன். இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது 1980 தேவைப்பட்டுச்சு. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது 80. இன்னைக்கு 2000 எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும். 2024 எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், ஒரு பேசிக்கா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால் இன்னைக்கு கல்வியை பொறுத்தவரை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மாநில அரசை பொறுத்தவரை நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அவங்க படுத்தாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக லேர்னிங் அவுட்கம் ப்ரொஃபிஷியன்சி அது தாய்மொழியிலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து, கணக்கிலிருந்து, சயின்ஸ்ல இருந்து, விஞ்ஞானம் எல்லாத்துலயும் கூட இன்னைக்கு லேர்னிங் அவுட்கம் ப்ராப்ளம் இருக்கு. இதற்கு ஒரு அமைச்சர் அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியாக கொடுத்தாங்க, அதனாலதான் இன்டர்நெட் பில் கட்டல அப்படின்னு இந்த கதை. டாக்ஸேஷன் நாங்கள் அதிகமாக கொடுத்தோம், டாக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக திருப்பி தர்றாங்க, இன்டர்நெட் பில் கட்டுறக்கு. அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாமல் இருந்தா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு நாங்கள் உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்தோம். நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்ல போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம இன்டர்நெட் பில் கட்டுங்க. ஆனா நேத்து அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்னைக்கு நாங்க மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்க போல, வேகமாக வரத்தான் போகுது. அதை நீங்களும் தமிழ்நாட்டில் பார்க்கத்தான் போறீங்க. ஸோ இதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை தாண்டி மிச்சதெல்லாம் ஜெனரல் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க. இன்னைக்கு ஆனால் நேற்று நான் உள்துறை அமைச்சர் அவர்களை புதுடெல்லியில் சந்திச்சங்கன்னா உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய அலுவலக கட்டடங்கள் ஒரு 3-4 மாவட்டத்தில் முழுமை பெற்றிருக்குது. அதனால் நீங்கள் அதை திறப்பு விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோங்கன்னா,
அவங்க இன்னைக்கு நாளைக்குள்ள தேதி சொல்லுவாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் 26 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, 27 ஒரு புயலுக்கான வாய்ப்பு. அதையும் நம்ம பார்க்கணுங்கன்னா திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் 3 இடமே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி அலுவலகம் தயாராக இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருவோங்கன்னா. ஆனால் நேற்று நான் சென்றது உண்மை, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மை. அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தேதியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு இன்று தேமுதிகவினுடைய தலைவர்கள்லாம் வந்தாங்க. அண்ணன் சுதீஷ் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. தொலைபேசி மூலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 28ஆம் தேதி குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஏன்னா இப்போ உள்துறை அமைச்சருடைய தேதி இன்னுமே முடிவாகலை. எப்போ வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போலாங்கன்னா தேதி முடிவான பிறகு அதை ஒரு முடிவெடுத்து நாங்கள் சொல்கிறோங்கண்ணா. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்ணுறோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. சூப்பர். அது காமராஜர் ஐயாவுடைய கனவுன்னா அங்கிருந்து நாம குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம். குவாலிட்டி அவ்வளவு பேர்த்துல குவாலிட்டி மீட் அவுட் ஆயிருக்கோம்னா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. நான் தமிழ்நாட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்பல. இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, ஆனால் தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் ஏன்னா மெஷர் பண்றாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி, சிபிஎஸ்இ இவங்க மெஷர் பண்றாங்க. ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்தில் ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமா ஒரு 2-3 நாள்ல. அந்த குழந்தை பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க, பிழை இல்லாம படிக்கிறாங்களா. அந்த அச்சீவ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2018, 21, 22. அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அது இது நான் சொல்றது எல்லாமே இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஆக்கப்பூர்வமா சொல்றேன். அதனால அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கன்னா, அரசு 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 2 மாசமா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுல நீங்க பாஸ் ஆகணுங்கிறாங்க. இல்லாட்டி அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா, நீங்க சும்மா உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூம்ல 20-30 பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான். எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேல கொண்டு வருவீங்க? இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை. இதையும் மத்திய மாநில அரசு நார்த் சவுத்னு மாற்றும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது. இல்ல நார்த் சவுத் எங்க வந்துச்சு, மத்திய மாநில அரசு சண்டை எங்கன்னா வந்துச்சு. இது நம்ம 2019-20 புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லியிருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் a பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதை 3 ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து 4 ஆண்டுகள் கழிச்சு 2024 நாம் அதை கெஜெட் நோட்டிபிகேஷன் எடுத்து கொடுத்திருக்கோம்.